ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா என்ன பண்ணாலும் உங்களை ஆஃப் பண்ணவே முடியாது. அலாரம் அடிச்சுனே தான் இருக்கும். 2 ரீசனால் தான் ஆஃப் பண்ண முடியும். ஒன்று ஃபோனை உடைக்கணும், இல்லை இதில் இருக்கிற கேமை ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் ஆஃப் பண்ண முடியும். இல்லை அது வரைக்கும் அலாரம் அடிச்சுனே தான் இருக்கும். ஆரம்பிக்கலாமா? எல்லா நாளும் காலையிலும் உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு என்னென்னா சும்மாவே தூங்கிக்கின்னு சும்மாவே கனவு காண்றது. ரெண்டாவது என்னென்னா நீங்கள் கண்ட கனவை உண்மையாக்கிறதுக்காக உங்கள் தூக்கத்தை சேக்ரிஃபைஷன் பண்ணணும். அதுக்காக ஒர்க் பண்ணணும், எஃபர்ட் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இதில் எது வேணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதில் எது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு கன்ஃபார்ம் இதோட ரிசல்ட்டு கன்ஃபார்ம் தெரியதான் போகுது. நாம் எல்லா நாளும் தூங்குறது போகிறதுக்குலாம் யோசிப்போம், நாளைக்கு என்ன ஆனாலும் நம்ம சீக்கிரம் எழுதணும் அப்படின்னு. ஆனால் நாட்கள் தான் சொல்லி சொல்லி வேஸ்ட்டாக போயினுங்க தவிர நம்ம ஒரு நாள் கூட நம்ம சீக்கிரம் எழுதுனுக்க மாட்டோங்க. இந்த உலகத்தில் பிஸ்னஸ்மேன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ஒரே ஒரு ரீசன் என்னென்னா அவங்க காலையில் சீக்கிரம் எழுதுறதால தான். அதால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதால தான் தோல்வின்றதே வரதில்லை. ஆனால் எனக்கு ஆசை தான் அவங்களே மாதிரி ஆகணும். ஆனால் என்னால் சீக்கிரமாக எழ முடியலன்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சில பேர் கேட்குவாங்க, நான் காலையில் சீக்கிரமாக எழுந்து என்ன ஒரு பெனிஃபிட் எனக்கு கிடைக்க போகுதுன்னு. அவங்களுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா நாளும் ஒரு 4 o'clock நீங்கள் எழுந்தீங்கன்னா அந்த நேரத்தில் எல்லாம் தூங்கினுக்குவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஒர்க்கு உங்களுக்கு கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டிங்களா எல்லா நாளும் ஒரு 3 hours எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதே ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 வருஷம் 2 மாதம் 25 வீக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது உங்களுக்கு. அதால் நீங்கள் என்ன சாதிக்கணுன்னீங்களோ அது ஈஸியாக சாதிக்க முடியும். காலையில் நம்ம லேட்டாக எழுறதுக்கு ஃபுட்டும் ஒரு ரீசன். அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்பர் 1, அவாய்ட் ஹெவி ஃபுட்டு. காலையில் மகாராஜா மாதிரி சாப்பிட்ணும், மதியானம் இளவரசு மாதிரி சாப்பிட்ணும், நைட்டில் பிச்சைக்கார மாதிரி சாப்பிட்ணும். இந்த மாதிரி பழமொழி அந்த காலத்துலேயும் இருக்குது. ஆனால் இந்த கால பீப்புள் என்ன பண்ணுறீங்க, அது தலைகளாக மாற்றி பண்ணுறீங்க. ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், ஆஃபீஸுக்கு போகணுன்னு அவசரத்தில் கொஞ்சமாக சாப்பிட்டே போயிடுறேங்க. அது சில பேர் என்ன சாப்பிடாமே போயிடுறேங்க. அதே மதியானம் எடுத்துக்கினா ஏனோ தானோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு போயிடுறேங்க. நைட்டில் ஹெவியான ஃபுட்டு இல்லை அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா நம்ம ஸ்டொமக்கில் ரொம்ப அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே காலையில் இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுறதால இல்லை அங்கே இங்கே நடக்கிறதால ஜீரணம் ஆயிரும் சீக்கிரமாக. அதே நைட்டில் நம்ம எந்த ஒர்க் அவுட் பண்ணுறதால சும்மா தான் இருக்கும், சாப்பிட்டோன்னே படுத்துருவோம். அதால் தான் உங்களுக்கு காலையில் எழும்போது ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது இல்லாமல் சில நைட்டில் நம்ம எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போவோங்க, இல்லை நம்ம வீட்டிலே பிடிச்ச ஃபுட்டு எதனா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம நிறையா ஃபுட்டு சாப்பிட்ருங்க, ஸ்டொமக்கில் கேப் இல்லாமல் சாப்பிட்ருங்க. அதால் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 hours இல்லை 1 hour நீங்கள் கொஞ்சம் வாக்கிங் பண்ணுங்க, இல்லை நடங்க. அதால் உங்களுக்கு சீக்கிரமாக ஜீரணம் ஆகும். அது இல்லாமல் காலைல டயர்டே இல்லாமல் சீக்கிரமாக நீங்கள் எழுந்துடலாம். இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நைட்டில் ஹெவியாக இருக்கிற ஃபுட்டு எடுக்காமல் சீக்கிரமாக டைஜஷன் ஆகிற ஃபுட்டை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நைட்டில் நல்லா தூக்கம் வரும், காலையில் சீக்கிரமாக உங்களால் எழ முடியும். நம்பர் 2, மொபைல் அலாரம் ட்ரிக்ஸ். காலையில் மொபைல் அலாரம் அடிக்கும் போது ஆஃப் பண்ணிட்டு ரிட்டர்ன் திருப்பணும் தூங்கிடுவீங்களா நீங்கள். அது இல்லாமல் சில பேர் சொல்லுவாங்க, பெட் அவுட்டு தூரமாக வைங்க, அப்போ தான் நீங்கள் எழுந்து போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே உங்களுக்கு தூக்கம் கழிஞ்சிடும்னு. அதெல்லாம் போய் அது இல்லாமல் சில நேரத்தில் சவுண்டு கம்மியாக தான் கேட்கும். அதுக்காக தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஒரு டிப்ஸ் என்னதுன்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோர் உள்ள போனீங்கன்னா நிறைய அலாரம் ஆப்ஸ் இருக்கும். அதில் எதுனா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் எதுனா பசில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு போது அது உள்ளே டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா சரி, நீங்கள் எப்போ அலாரம் அடிக்கும் போதோ அது பசில் சால்வ் பண்ணால் தான் ஆஃப் ஆகும், இல்லை கடைசி வரைக்கும் ஆஃப் ஆகாது. அதால் நீங்கள் தூக்கமும் சீக்கிரம் போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா